ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையிலும் சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. உடனே மனசுல இந்த சண்டை பிளவுக்கு காரணமாயிடுமோ, இல்ல நமக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பை குறைச்சிடுமோ இப்படிங்கிற ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளாடி வர ஆரம்பிச்சிடும். சரி, இந்த சண்டை எதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? என்ன செய்யணும்? இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க, சரியா? கணவன் மனைவிக்கு இடையில சண்டை இல்லாம கூட அவங்க அன்பா இருக்கலாம். இன்னொருத்தங்க கிட்ட சண்டை போட்டாலும் அவங்களுக்கு இடையில அன்பு கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஹஸ்பண்ட் டெய்லி வேலைக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வந்துடுவார். மனைவியும் தன்னோட வேலைகளை சரியாக செஞ்சு சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 வாரம் 2 வாரம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்குது. மேபி 1 மணிக்கு வந்தவர் 2 மணி 3 மணி 4 மணின்னு ஆக ஆரம்பிக்குது. அப்போது இந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, இவர் ஏன் இவ்வளோ லேட்டாக வராரு, இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இல்லையா? சில மனைவிகள் என்ன பண்றாங்க, அவங்க வேலைகளை முடிச்சு வச்சுக்கிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ 4 மணிக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, மனைவியை எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போய் அவர் பாட்டுக்கு சாப்பாடை எடுத்து சாப்பிட்றாரு. பாத்திரத்தோட சவுண்டு கேட்டதும் இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சில ஹஸ்பண்ட்ஸ் மாறி கத்த ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்களுக்குள்ளாடி சண்டை என்ன ஆகும், அதிகமாகும். இன்னும் சில ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பொறுமையா அவங்க சொன்னதுக்கு பதிலே சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. இதுல ஏது நல்ல டிசிஷன் நீங்க நினைக்கிறீங்க? இந்த சிச்சுவேஷன்ல ஹஸ்பண்ட் என்ன நினைக்கணும்னா, இவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்ற வர்றதுனால நம்மளோட உடம்புக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற அக்கறையில தான் அவங்க நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இது ஆளுமை உணர்வால இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சண்டையோ கோபமோ இருக்கவே செய்யாது. இதை விட்டுக்கிட்டு இதுக்கு பதிலா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா கோபத்துல வாயில வர்ற வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அது இன்னைக்கு சண்டை நாளைக்கு சண்டை பெருசாகிக்கிட்டே தான் போகும். அதனால சண்டையில ஒரு ஆள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த சண்டை பிளவுல முடிய போறதே கிடையாது. உங்களோட அன்பை அதிகப்படுத்த தான் செய்யும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, சமையல்ல நீங்க கடுகு சேர்க்குறீங்க. கடுகு எண்ணெயில போட்டதும் கடுகு என்ன பண்ணுது, நல்லா உடையிறதுனால சட சடன்னு சவுண்டு கேட்டு வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குது. அப்பதான் சாப்பாட்டுக்கு மனம் சேரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும். பிணக்கம், சின்ன சின்ன சண்டை இல்லாத வாழ்க்கை கண்டிப்பா ருசிக்கவே செய்யாது. இதுக்காக 2 பேரும் அடிதடியில இறங்கணும் அப்படின்னு நான் சொல்லல. எதிர்த்து பேசுற அவசியம் வர்ற நேரத்துல பேசல அப்படின்னாலும் அது வெடிக்காத கடுகு மாதிரி போயிடும். அதனால எங்க பேசணுமோ அங்க பேசணும், எங்க பேசக்கூடாதோ அங்க கொஞ்சம் அமைதியா போனீங்கன்னாலே போதும். உங்களோட லைஃப் செம ஹாப்பியா போயிடுங்க. அதே மாதிரி சிலர் என்ன சொல்வாங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை இல்லை அப்படின்னா அங்க கண்டிப்பா அன்பு இருக்காது. ஏதோ ஒளிவு மறைவோட தான் 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க அடக்குமுறை தான் இருக்கு, கண்டிப்பா வெறுப்பு தான் உருவாகும் அப்படின்னு சொல்வாங்க. அது ஒரு 80% உண்மையா கூட இருக்கலாம். சண்டை போடுறதுக்கு உரிமை இருக்கணும் தானே. யாராவது ஒருத்தர் பணிஞ்சு போய் சண்டைய சரி செஞ்சிடலாமே. அதே மாதிரி எப்ப சண்டை வந்தாலும் ஒருத்தரே தான் பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 2 பேருமே மாறி மாறி விட்டு கொடுத்து தான் போகணும். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகணும். அதுதாங்க அன்பு. அதுதான் கணவன் மனைவியோட அற்புதமான வாழ்க்கைக்கான அடையாளமும் கூட. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்துக்கிட்டு சண்டை போடாம இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நல்லா இருக்கவே செய்யாது. சண்டை போட்டு அப்புறமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கெஞ்சி சாரி கேட்டு அதுக்கு மனைவி கொஞ்சம் பிஹேவ் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷமா தாங்க இருக்கும்.
உடலுக்கு பின் கூடல். அதனால சண்டை போட்டா அன்பு கண்டிப்பா கூடும். ஆனா சண்டை போட்டா சீக்கிரமா சமாதானம் ஆகிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ மொத்தத்தில் நீங்கள் அடிக்கடி சண்டை போடுறீங்க, இல்லை எங்களுக்குள்ளாடி சண்டை அதிகமாக வெடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு ஆள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. கண்டிப்பாக உங்களோட சண்டை அப்படியே முடிஞ்சிரும். அடுத்த நாள் அன்போட வெளிப்பாடாக தான் உங்களோட உறவு இருந்துக்கிட்டு இருக்கோம். என்ன நான் சொல்கிறது சரிதானே? உங்கள் வீட்டில் சண்டை இருக்கா? கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா?